உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருப்பதற்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எல்பிஜி சமையல் எரிவாயுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டருக்கு 51 ரூபா வீதம் மானியம் அப்படிங்கிறது விலை குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. எண்ணெய், நெய், பால் பொருட்கள், மசாலா, தையல் மிஷின், சமையல் சார்ந்த பொருட்களுக்கு 12% ஜிஎஸ்டியிலிருந்து இன்றைக்கி 5% ஜிஎஸ்டியாக குறைச்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மினரல் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 27% இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இன்றைக்கி 5% அந்த வரி விதிப்பு கொடுத்துருக்குறாங்க. நடுத்தர சிறு குறு வியாபாரிகள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் இதனால் பயனடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வியாபாரிகளுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்புகளை குறைச்சி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதாவது என்னென்னா, இதில் பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அத்தியாவசிய பொருட்கள் விலையை ரொம்ப முக்கியமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லாமல் 0% ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எண்ணெய் பொருட்கள், ஆயில் பொருட்கள், அப்புறம் இந்த பருப்பு வகையிலான பொருட்களுக்கெல்லாம் ரொம்ப ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்காங்க. இதனால் மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள், இந்த போதை வஸ்து பொருட்களுக்கு புறாமே அதிகப்படியான ஜிஎஸ்டி வரிச்சது ரொம்ப கரெக்டு தான். நெய் போன்ற பொருட்களுக்கு உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைப்பது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நான் தொடர்ந்து ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டு அது விலையேற்றம் கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உணவுப் பொருட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விலையேற்றத்துக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விலையிலே நிறுத்திக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு 18%லேருந்து 5% வரி விதிப்பு குறைச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, பள்ளி குழந்தைகளுடைய பாடத்திட்டங்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு முற்றிலும் அந்த வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வரவேற்கிறோம். இன்னும் கூடுதலாக பெட்ரோல், டீசல் இதனுடைய வரியை இன்னும் கொஞ்சம் குறைத்தால் இன்னும் பொதுமக்களுக்கு அது நிச்சயம் பலன் கொடுக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.